வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ கடைசியாக லைட் ஃபிட்டிங் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த லைட்டிங்கோட காஸ்ட் கம்பெனியாக போகும்போது என்ன ஆகும்னா காஸ்ட் கொஞ்சம் வயசில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க, லோக்கல் கம்பெனியாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லோக்கல் கம்பெனியாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் நல்ல பிரைட்னஸாக கொடுக்கும். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா டல் ஆயிரும். ஸோ அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோவோட ஷேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்பெனி பிராண்டடாக போகிறது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஃபிட்டிங் எல்லாமே இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா லூக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம கம்பெனி மெட்டீரியலாக போயிட்டோம்னா ஸ்டார்டிங் நமக்கு என்ன பிரைட்னஸ் கொடுக்குதோ அதே தான் அந்த ஃபிட்டிங் நம்ம கம்பெனியில் வர வரைக்குமே அந்த பிரைட்னஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் மேக்ஸிமம் கம்பெனி பிராண்டடாக போயிட்டோம்னா எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ அதோடைய வாரண்ட்டி நம்ம எப்போவுமே செக் பண்ணோம். லோக்கல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 6 மாதம் வாரண்ட்டி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஃபிட்டிங் கம்பெனி சேஞ்ச் ஆக அது அதனுடைய வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் கம்பெனி பிராண்டடாக போயிட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறது லுக்கிங் பார்க்கறது நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நீங்கள் லைட்டிங் எல்லாமே ஃபிட்டிங் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் இருக்கும், 6 டாட்டில் இருக்கும், 1 டாட் அந்த மாதிரி லைட் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் தான் நம்ம செலக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டாட்டில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டாட்டில் வரது பார்த்தீங்கன்னா எல்லாமே 12 வாட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் 1 வாட் 6 வாட் அந்த மாதிரிலாம் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஃபால்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி நம்ம கட் அவுட் எல்லாமே டோட்டலாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபிட்டிங்ஸும் டோட்டலாகவே எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே இந்த ட்ராக் லைட் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ ட்ராக் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆர்டர் கொடுத்து வரதுனால கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த லைட் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு முதல்ல எல்லாமே லைன்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா சொல்லி நம்ம லைன் எல்லாமே டெம்பரரி சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கமிங் வயர் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த இன்கமிங் வயர் மூலியமாக தான் நீங்கள் ஒரு டெம்பரரியாக ஒரு எம்சிபி வச்சு எம்சிபி மூலியமாக நமக்கு வந்து அவுட்புட் எல்லாமே கொடுத்து நம்ம லைன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி லைன் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்க லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் லூக்கர் வாங்குவோம், அதெல்லாம் ஃபிலிப்ஸ் வாங்குவோம். ஸோ லூக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர் வாரண்டி கம்பல்சரி வாரண்டி கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் எல்லாமே நம்ம தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ஸோ என்ன கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி லைட் ஃபிட்டிங் எல்லாமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைட் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம ஆர்சிபி வச்சு ஆர்சிபியில் வந்து அவுட்புட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆர்சிபி வச்சு கொடுத்தோம்னா சின்ன கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஆர்சிபி லைன் கொடுத்துட்டு நம்ம எல்லாமே லைன் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே லைன் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எல்லா லைட்டுமே ப்ராப்பராக எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டெம்பரரியாக நம்ம ஆர்சிபி வச்சு லைன் எல்லாமே கொடுத்து நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமே சுவிட்ச் போர்டு ஒர்க்கிங் எல்லாமே அப்புறமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வரதுனால நம்ம டெம்பரரியாக மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.